Hello everyone, welcome back to English Card. நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSLC இங்கிலீஷ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டினும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த கொஸ்டின் பார்க்க போறோம். சென்டென்ஸ் என்ன பாருங்க. கொஸ்டின் rewrite the sentence in reporter speech. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ் தந்திருக்காங்க, அதை வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச், அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸ் தந்திருக்காங்க, அந்த சென்டென்ஸை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சென்டென்ஸ் என்ன பாருங்க. பானு says I am enjoying my holidays. Banu says I am enjoying my holidays. ஓகே, டபுள் கோட்ஸுக்குள்ள தந்துருக்கேன். இந்த டைரக்ட் ஸ்பீச்னால என்னென்னா, ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ பானு என்ன சொன்னாங்களோ, நம்மள்ட்ட என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்கிறோம். அதான் வந்து டபுள் கோட்ஸாக சொல்லணும். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ். நான் என்னுடைய விடுமுறை நாட்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஓகே, என்னுடைய விடுமுறை நாட்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இது என்ன டென்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆக்சிலரி வேர்ப் இருக்குது, இங்கே ஒரு மெயின் வேர்ப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி வேர்ப். இந்த பி வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்ல என்ன ஒரு ஆம், இஸ், ஆர். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ். ஓகே, இங்கே ஒரு பி வேர்ப் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஓகே, ஸோ என்ஜாய் பக்கத்தில் ஐஎன்ஜி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பி வேர்பும் மெயின் வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம் வந்திருக்கு. இது வாஸ் வந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இங்கே ஆம் வந்திருக்கு ப்ரெசன்ட். ஓகே, ஸோ அதனால் இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இங்கே தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பானு செஸ். ஓகே, பானு செஸ். இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதான். எப்போவுமே நமக்கு தரக்கூடிய கொஸ்டின்ஸில் மோஸ்ட்லி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பானு செட், செட்டுங்கிறதான் வரும், பாஸ்டன்ஸில் வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செஸ் அப்படின்னு வந்திருக்கு, ப்ரெசன்ட் ஃபார்மில் வந்திருக்கு. நம்ம பாஸ்ட் ஃபார்மில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த டபுள் கொஸ்டின்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இங்கே இருக்குது, கரெக்டாக. அதை என்னவா சேஞ்ச் பண்ணியிருப்போம், பாஸ்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ இதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணுவோம். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தால் அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பானுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்குது. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்மில் வந்துச்சுன்னா நமக்கு டபுள் கோட்ஸ் தந்துடைய சென்டென்ஸை, டென்ஸை வி ஷுட் நாட் சேஞ்ச் இட். அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நம்ம டபுள் கோட்ஸை ரிமூவ் பண்ணி ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை சேஞ்ச் பண்ணும்போது என்ன தான் யூஸ் பண்ணோம்னா ப்ரெசன்ட் ஃபார்மை தான் யூஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்லையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் கண்டினியூஸுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது. திரும்ப தான் அகெயின் அண்ட் அகெயின் ஐ ஆம் டெல்லிங் திஸ். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாற்றக்கூடாது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். இங்கே தான் நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். பானு செஸ். இப்போ பானு நம்மள சொன்னதை நம்ம மூணாவது ஆள்கிட்ட சொல்கிறோம். அப்போ எப்படி சொல்லுவீங்க, ஓகே, பானு சொல்கிறாங்க அவளுடைய விடுமுறை நாட்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாள். ஓகே, ஸோ அவளுடைய, கரெக்டாக. இங்கே மைங்கிறது என்னுடைய, அது எப்படி மாறுது, அவளுடைய, அவள், ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ஷியாக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், பானு செஸ் ஷி இஸ் என்ஜாயிங் மை, எப்படி சேஞ்ச் ஆகும், her holidays. ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ பானு says that, ரொம்ப முக்கியம். ஓகே, பானு says that she is enjoying her holidays. இந்த கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக ஆட் பண்ணும். பானு says that she is enjoying her holidays. ஓகே, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவே செட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஷி வாஸ் என்ஜாயிங் அப்படின்னு போட்டிருப்போம். செஸ்ஸுங்கிறது இருக்கிறதால செட்டுன்னு இருந்துச்சா நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம் பாஸ்ட் கண்டினியூஸாக. செஸ்ஸுங்கிறது இருக்கிறதால என்ன பண்ணியிருக்கோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஷீங்கிறதுக்கு ப்ரெசன்ட் ஃபார்மில் என்ன வரும், பி என்ன வரும், இஸ் வரும், கரெக்டாக. இங்கே ஐங்கிறதால ஆம் வந்திருக்கு, ஷீங்கிறதால இஸ் வந்திருக்கு. ஓகே, இதுவே பாலுக்கு பதிலாக பாலு. ஓகே, ஸோ ஒரு பையனோட நேம் மென்ஷன் பண்ணி தானே பண்ணியிருப்போம். பாலு செஸ் he is enjoying his holidays அப்படின்னு பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஷீக்கு வெளியில் என்ன யூஸ் பண்ணுவோம், இது பாலுன்னு இருந்துச்சுன்னா ஹீன்னு போட்டிருப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹிஸ்ன்னு போட்டிருப்போம். இங்கே வந்து பானுங்கிறதால என்ன பண்ணியிருக்கோம், she is enjoying her holidays
ரொம்ப முக்கியம். இந்த தேட்டுங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, பானு says that she is enjoying her holidays. ஓகே, இதான் வந்து நமக்கு தந்துடுற சென்டென்ஸை நம்ம வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின். ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். Subscribe to this channel also. Thank you guys.